الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الدعاء مخ العبادة. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு பல்வேறு புறத்திலிருந்து பல்வேறு இன்னல்கள் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏதேனும் ஒரு புரட்சிகளுக்கு மத்தியில் இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றோம். ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் குழப்பங்களும் குழப்பவாதிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்போது படைத்தானோ அப்போதில் துவங்கப்பட்ட அந்த இஹ்திலாஃப், கருத்து வேறுபாடு உலகம் அழியும் வரையிலும் வந்து கொண்டே தான் இருக்கும். அது கருத்தில் இருந்தாலும் சரி, பல்வேறு சமூகத்தில் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே தான் இருக்கும். வரவில்லையா அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வளர்ந்தது என்பது நிதர்சனமான உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கூட பொறுமையோடு கையாண்டார்கள். சண்டையிட்டது பல சமயம், பொறுமையோடு இருந்தது தான் பல்வேறு காலங்களில் இஸ்லாம் வளர்வதற்கு பெரும் காரணமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், துஆ செய்வார்கள். என்ன நிகழ்ந்தாலும் துஆ செய்வார்கள். ஒரு சின்ன பிரச்சனை, காலில் முள் தைத்தாலும் முள் குத்தினாலும் கூட துஆ செய்வார்கள். பெரும் கொண்ட படை இஸ்லாத்தை எதிர்த்து வந்தாலும் முதலில் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் துஆ செய்வார்கள். அல்லாஹ் நிறைவேற்றுவான். இந்த உம்மத்திற்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட அல்லாஹ் மிகப்பெரிய ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது துஆவை விடவும் பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்து சுவனத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட போது அல்லாஹ் அவர்களுடைய கல்வில உதித்த அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம், என்னிடத்துல துஆ கேளுங்க. அந்த துஆவை எப்படி கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். சைத்தான் வந்து வசுவசா செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுவனத்திலிருந்து பூமிக்கு அனுப்பிட்டான். இப்ப என்ன செய்யறது? பாவம் செய்து விட்டோமே என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வா கல்புல போட்டு
நீ துவா கேளு, உன்னுடைய துவாவை நான் ஒப்புக்கொண்டு உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கிணங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்தார்கள், அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். இப்படி படைக்கப்பட்ட முதல் மனிதை முதற்கொண்டு கயாமத்து வரையிலும், இந்த உலகம் அழியும் வரையிலும் வருகின்ற எல்லாம் சமூகத்தவருக்கும், எல்லாம் மனித சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அது துவாவை விட ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. துவா கேட்க வேண்டும். என்ன தேவை இருந்தாலும் துவா கேட்கலாம், அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சின்ன தேவை, என் புள்ள 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும், படிப்பதெல்லாம் அர்த்தபட்சம், முதல்ல அல்லாஹ்விடத்துல கையேந்தினால் போதும், அல்லாஹ் கொடுத்து விடுவான். என்ன தேவை, வீட்டுல பரக்கத்து, அல்லாஹ்ட்ட கேட்கணும். அக்கம் பக்கத்து வீட்டுல போயிட்டு என் வீட்டுல இந்த நிலைமை இருக்குது, ஏதாவது உதவுங்க அப்படின்னு கேட்பதை விடவும் அல்லாஹ்விடத்துல ஓப்பன் டாக்கா, என் குடும்பத்துடைய சூழ்நிலை இதுதான், நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ் கட்டாயம் நிறைவேற்றுவான், எந்த சந்தேகமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய சஹாபிகள் ஒவ்வொரு தேவையை கேட்டு வருவாங்க. எந்த தேவையை கேட்டு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சொல்லுகின்ற வார்த்தை வஸ்பிர், கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னுவாங்க. என்ன தேவையா இருந்தாலும். இன்னைக்கெல்லாம் மனித இயல்பு என்னவாயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு தேவை நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் உடனே கொடுக்கணும், இல்லைன்னா அந்த அல்லாஹ் கொடுப்பவனே இல்லைன்ற மாதிரியான தாட்ல, அந்த சிந்தனையில் போய் கொண்டிருக்கிறார்கள். எதையாவது கேட்டா உடனே கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா இந்த உலகத்துல யாருமே அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டான். ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், மனுஷன் எப்படிப்பட்டவனா, ஏதாவது தேவை வந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து கேட்பான், படுத்துட்டு கேட்பான், தூக்கத்துல கேட்பான், கனவுல கூட அல்லாஹ்ட்ட கேட்பான், இந்த தேவையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி. அதே அல்லாஹ் சொல்றான், அந்த தேவையை நான் எப்போ கொடுத்துட்டேனோ அதோட அவன் கேட்பதே கிடையாது. எதுவரை அடுத்து ஏதாவது தேவையோ முசீபத்தோ ஏதாவது ஒரு கஷ்டம் வர வரையோ அல்லாஹ்விடத்துல கையை தூக்குறதே கிடையாது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னா, சில தேவைகளை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறான். உண்மையான முஃமின் எப்படி இருப்பான், அவன் அல்லாஹ் நினைவு கூறானா இல்லையா? சில சமயங்கள் வரும்போது மனித இயல்பு இப்படியும் ஆகி போச்சு, கேட்டதை கொடுக்கலன்னா திட்டுறது அல்லாவா போயிட்டான், திட்டு வாங்குறது அல்லாவா போயிட்டான். இவன் ஏதாவது ஒண்ணு வாய்க்கு வந்தது, நான் கேட்டேன்னு நீ கொடுத்தியா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடா, அல்லாஹ் பழிக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எப்பயாவது கொடுத்து கொண்டுதான் இருப்பான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தருணத்தில் இப்படி சொல்லுவார்கள், கயாமத்து நாள்ல உலகெல்லாம் அழிஞ்ச பிறகு மஹ்ஷர்ல சில பேர் எழுந்து வருவானா, எந்த நன்மையுமே செய்திருக்க மாட்டான், அவனுடைய ஆமால் பட்டோரியில நிறைய கனமான நன்மைகள் எல்லாம் இருக்குமா. அந்த அடியான் கேட்பான, இந்த உலகத்துல நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் எதுவுமே செய்யாம அல்லாஹ் எப்படி என்னுடைய ஆமால்ல என்னுடைய பட்டியலில் இவ்வளவு நன்மையை கொடுத்தா? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ உலகத்துல நிறைய தேவையை கேட்ட, நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், எனக்கு காசு வேணும், பணம் வேணும், என்னென்னமோ நீ கேட்ட, அதுல கொஞ்சத்தை தான் நான் உனக்கு கொடுத்தேன், கொஞ்சத்தை கொடுக்காம வச்சிருந்தேன் தெரியுமா, அதுவெல்லாம் உன் நன்மைகளின் பட்டியலில் நான் சேர்த்து விட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, யா ரப்புல் ஆலமீன், நான் கேட்ட எந்த துவாவையுமே நீ உலகத்துல கொடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் கேட்ட எந்த தேவையும் நீ உலகத்துல கொடுக்காம இருந்தா எல்லாம் என் ஆமாலில் என் பட்டொலியில் அதிகமாக இருக்கும், என் நன்மையின் கனம் அதிகமாகி நான் சோனத்தில் புகுந்திருப்பேனே, என் தேவை எதையும் நீ நிறைவேற்றாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அடியான் சொல்லுவான். அவ்வளவும் அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு செய்கின்றான். கொடுத்தாலும் நல்லது, கொடுக்க தாமதப்படுத்தினாலும் நல்லது, கொடுக்காவிட்டாலும் நல்லது. தேவையை அல்லாஹ் எங்கேயாவது கொடுத்துருவான். நம்மெல்லாம் நிறைய தேவையுடையவர்கள். வாழ்க்கையில யாராவது சொல்ல முடியும், உலகத்துல எந்த மூலையிலாவது யாராவது ஒருவர் எனக்கு எந்த தேவையும் என் வாழ்க்கையில் இல்லை, அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தராலும் முடியாது. அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு கொடுக்காமல் சோதிப்பான். சோதிப்பு இல்லாம இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் தன் காலத்தை கடக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள்,
அதிகமாக துவா செய்யுங்கள். ரெண்டு நிபந்தனை. ஒன்று, முதல் நிபந்தனை, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்பதின் மீது பொறுமை காத்துக்கொள். கேட்டவுடன் கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் எதையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுப்பான் என்ற தாமதம், அல்லாஹ் கொடுப்பான் என்ற பொறுமை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். எதையும் மறுப்பது கிடையாது. தாமதிப்பான் சில நேரங்களில், ஆனால் கட்டாயம் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுவான். அருமைநாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பதற்கு ஒரு அழகிய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம், எந்த நேரத்தில் வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். 3 நிபந்தனைகளோடு, இந்த 3 தன்மைகளோடு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தித்தோம் என்றால் அந்த பிரார்த்தனையை, அந்த துவாவை அல்லாஹ் வெறுங்கையாக ஆக்குவது கிடையாது. முதல் நிபந்தனை, நாம் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த பல்வேறு மக்களுக்கு, பல்வேறு மனிதர்களுக்கு இயல்பாக ஏற்பட்டு விட்டது என்னன்னா, பெரியவங்களை பார்த்தா துவா செய்யுங்கன்னு சொல்றது. நம்ம கிட்ட யாராவது சொன்னா ஃபர்ஸ்ட் வர வார்த்தை, நான்லாம் துவா கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா, நான் நிறைய பாவம் செய்யறேன், நான் நிறைய தொழாம இருக்கிறேன், நான்லாம் கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா? மிகப்பெரிய தவறு. யார் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். நான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாத போது அல்லாஹ் நான் கேட்கின்ற துவாவை எப்படி கொடுப்பான்? நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஒரு நபர் காபத்துல்லாவை தவாஃப் செய்யறாரு. ஹஜ்ஜும்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மதாஃப்னு சொல்ற அந்த காபத்துல்லாவை 7 முறை சுத்தி வருவது முறை. ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் சுத்தி வராரு, தவாஃப் செய்யறாரு. தவாப்பு செய்யும் போது அவருடைய மனசுல வருது, என் கண் பார்வையை திருப்பி கொடுன்னு துவா செய்யறாரு. பார்வையற்ற நபர் சுத்தி வரும்போது கண் பார்வையை கொடுன்னு சொல்லி துவா செய்யறாரு. என்னமோ ஏனோ தானோன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்துறான், கொடுத்தா கொடுக்குறான், இல்லைன்னா போறான் அப்படின்னு சொல்லி 3 தவாப்பு சுத்தி வராரு. மொத்தம் 7 தவாப்பு. 3 சுத்தி வந்துட்டாரு. அங்க இருந்தாரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்னு ஒரு நபர், கொடுங்கோல் மன்னர், பல்வேறு அலிச்சாட்டியம் செய்த, இஸ்லாத்திற்கு பாதகமாக இருந்த மன்னர். ஒரு தவாஃபு செய்யறத தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. 3 தவாஃபு முடிஞ்ச பிறகு இந்த கண்ணு தெரியாத நபர்கிட்ட போயிட்டு, பாப்பா நீ என்ன செய்யற? கண்ணு தெரியாத நபருக்கு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்னு தெரியாது. வந்த நபரிடத்துல இவர் சொல்றாரு, என் கண் பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தவாஃபு செய்து கொண்டிருக்கிறேன். கண் பார்வை திரும்பிச்சா? இன்னும் திரும்பல. திரும்பினா வந்தா வருது, வராக்கட்டி போகுது அப்படின்னு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட அந்த நபர் சாதாரணமா சொல்றாரு. ஹஜ்ஜாஜ் பின் அடுத்து சொன்ன வார்த்தை, 7 தவாஃப்ல 3 முடிஞ்சு, மீதி இருக்கக்கூடிய 4 முடியும் போது உன் கண் பார்வை திரும்பலன்னா உன் தலையை நான் 2 ஆக்கிடுவேன். கண் பார்வை வரலன்னா உன் தலையை நான் துண்டிச்சிடுவேன். வந்த நபர் யாரும் நினைச்சு, கொலை பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா? அப்ப நீ யாரு? அப்படி இப்படி சத்தம் போட அவர் சொன்ன வார்த்தை, நான் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். பேரை கேட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய மன்னர், அடிச்சாட்டியம் செய்யக்கூடியவர். இப்ப இந்த நபருக்கு மீதி இருக்கக்கூடிய 4 தவாஃபுல அல்லாட்ட துவா கேட்கிறாரு, யாரெல்லாம் எனக்கு கண் பார்வை வருதோ இல்லையோ, இங்க இருந்து உயிர் தப்பிச்சு போனா போதும். இங்க இருந்து உயிர் தப்பிச்சு போனா போதும். உயிர் வேண்டும் எனக்கு, கண் பார்வை கிடைக்குதோ இல்லையோ, உயிர் வேணும்னா கண் பார்வை திரும்பணும். உயிர் வேணும்னா கண் பார்வை திரும்பணும். இப்ப அந்த 4 சுத்தும் போது அவர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் நீ எனக்கு கண் பார்வையை கொடுத்துதான் ஆகணும். நீ கொடுக்கவன், நீ ரஸாக். இந்த உலகத்துல என்ன கேட்டாலும் நீ கொடுக்கக்கூடியவன், கொடுத்துதான் ஆக வேண்டும், எனக்கு கொடு என்ற நம்பிக்கையோடு துவா செய்யறாரு. 4 தவாஃபு முடியும் போது கண் பார்வை திரும்புது. மீண்டும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முன்னாடி வந்து, என்ன கண் பார்வை திரும்பிச்சா? கண் பார்வை திரும்பிச்சு. நான் யாரு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். இது எத்தனை? 4. இது எத்தனை? 5 அப்படின்னு சொன்ன உடனே, என்னதான் கொடுங்கோல் மன்னராக இருந்தாலும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லி கொடுத்த, இந்த இஸ்லாத்திற்கு சொல்லி கொடுத்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், கேட்பதை அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கேட்டால் கொடுப்பான். என்னதான் கெட்டவராக இருந்தாலும், கொடுங்கோல் மன்னராக இருந்தாலும், இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு துவா கேட்கக்கூடிய முறையை சொல்லி கொடுத்தார் என்றால், நான் கேட்டால் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இல்லாத போது நான் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? யார் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான்.
இரண்டாவது நிபந்தனை, அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் பொறுமை காக்க வேண்டும். ஹஜ்ரத் பயான் பண்ணிட்டாரு. தொழுது முடிச்ச பிறகு, யா அல்லாஹ், நான் வீட்டுக்கு போனவொடனே இத்தனை பண்டல் ஏதாவது இருக்கணும், பணக்காசை கொடுத்துடு, என்னென்ன தேவையெல்லாம் இருந்தோ எல்லாம் நிறைவேற்றி நம்பிக்கையோடு போயிட்டு வீட்டில் காணாம, வீட்டில் போன பிறகு எதுவுமே இல்லைன்னா ஹஜ்ரத் என்னவோ பேசிட்டார் போல அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுண்டா அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொல்லி கொடுத்த தன்மை, நிபந்தனை, கேட்கிற துவாவை அல்லாஹ் கொடுப்பான் என்பதின் மீது பொறுமை காக்க வேண்டும். எதுவரை பொறுமையா இருக்கணும்? மௌத் வரையிலும் பொறுமையா இருக்கணும். மௌத்தை தாண்டி சுவனமா நரகமா என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் சொன்னதை போன்று கேட்டதை அல்லாஹ் இவ்வுலகில் கொடுக்கலாம், இல்லை என்றால் மறுமையில் நமக்கான ஆமால் பட்டுணையிலே அல்லாஹ் சேர்த்து விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட பிறகு துவா செய்யறாங்க, இந்த உலகத்திற்கு ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும், அந்த ரசூல் நபியாக இருக்க வேண்டும், அந்த நபி எதை சொன்னாலும் உம்மத்து செய்ய வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு நபரை இந்த உலகத்திற்கு அனுப்புன்னு துவா செய்யறாங்க. ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நண்பர் என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு பிறகு அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருந்தா உடனே அல்லாஹ் கொடுக்கலையே, நீ எல்லாம் ரப்பா, நீ எல்லாம் ரஸாக்கா, நீ எல்லாம் அல்லாஹ் கொடுப்பவனா, நீ அல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் கொடுப்பான் என்பதன் மீது நம்பி போனார்கள். காலம் சென்ற பிறகும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இரண்டாவது நிபந்தனை, நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும், கட்டாயம் கொடுப்பான் என்பதின் மீது பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவது பெரிய நிபந்தனை, இன்றெல்லாம் ரொம்ப காணாம போன நிபந்தனை, வாழ்க்கையில் எந்த புறத்தில் இருந்தும் நமக்குள் ஹராம் கலந்து விடக்கூடாது. அது உணவாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், ஹராமான ஒரு விஷயம் நமக்குள் சேர்ந்து விட்டால் நாம் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கொடுக்கப்பட்டான். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ற விஷயத்துல ஹலால் ஹராம பேணுதலே கிடையாது. நிறைய கடைகள்ல நாம் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாம் கடையுடைய பேனர்ல இப்ப 100% ஹலால்னு எழுதி வச்சுட்டான். ஏதாவது ஒரு ஹோட்டல் திறக்கணும்னு டிசைனர்கிட்ட போய் உட்கார்ந்தா அவனுடைய டெம்ப்ளேட்லேயே 100% ஹலால்னு போட்டுடுறான். நம்ம போறவங்க போர்டை பார்த்துட்டு இது ஹலால் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்டு விடுகிறோம். உணவு விஷயத்தில் பேணுதல் முக்கியம். ஒரே ஒரு ஹராமான ஒரு பருக்கை நமக்குள் கலந்து விட்டாலும் நம்முடைய எந்த இபாதாத்துகளும் எந்த பிரார்த்தனைகளும் துவாக்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது. ஹராம் கலக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. தீர்வு காண முடியாமல் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முஸ்லிம்கள் கையை அல்லாஹ்விடத்தில் ஏந்துவார்கள், அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவார். என்ன நடந்தாலும் ஆட்சிக்கு வந்த அதிகாரிகள் மன்னர்கள் எல்லாம் துவாக்களை பார்த்து பயந்தார்கள். அதே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கொடுங்கோல் மன்னர் ஆட்சிக்கு வரும்போது மக்கள் எல்லாம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்திலே சொன்ன வார்த்தை, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே, நீ ரொம்ப கெட்டவன் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஆட்சியில வந்துட்ட, ஏதாவது எங்களுக்கு பாதகமா நீ செஞ்சனா நாங்க துவா செய்வோம், உன்னுடைய ஆட்சி ஒன்றும் இல்லாம போயிடும், உன்னுடைய சாம்ராஜ்யம் ஒன்னும் இல்லாம போயிடும். அல்லாஹ்விடத்துல நான் கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். வந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு துவா கேட்டா அல்லாஹ் கொடுப்பான் என்ற விஷயம் நல்லா தெரியும். கொஞ்ச நாளுக்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாருக்கும், ஊர்வாசிகள் எல்லாருக்கும் அரசபையில விருந்துன்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அரசு விருந்துனா சும்மா இருக்குமா? எல்லா விதமான உணவுகளும், இறைச்சிகளில் இருந்து வெஜ் நான்வெஜ் எல்லாத்தையும் சேர்த்து அரசபையில விருந்து. வந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சு போகும்போது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீங்க என்ன துவா செஞ்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள்லாம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்னாங்க, யா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே, எங்கிட்ட துவான்னு ஒரு ஆயுதம் இருக்குது மறந்துட்டியா?
ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் திரும்ப கேட்ட வார்த்தை, அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிகப்பெரிய நிபந்தனை, உனக்குள் ஹராம் கலந்திருக்க கூடாது. உனக்குள் ஹராம் கலந்திருக்க கூடாது. மக்கள்லாம் சொன்னாங்க, நாங்க என்ன ஹராம் கலந்துட்டோம், நாங்கெல்லாம் பியூர் ஹலாலாக இருக்கிறோம். அப்போது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன வார்த்தை, நீங்க இப்ப சாப்பிட்ட எல்லா உணவும் பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட பிராணியினுடைய இறைச்சி. ஹராமான உணவை சாப்பிட்டீங்க, இனிமேல் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நான் என்ன அலிச்சாட்டியம் செய்தாலும், உங்களுக்கு மத்தியில நான் என்ன அலிச்சாட்டியம் செய்தாலும், நீங்கள் யார் இடத்திலே போய் மன்றாடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு பருக்கை ஹராம் கலந்து விட்டாலும் நாம் கேட்கின்ற எந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் கேட்பான்ற நம்பிக்கை இருக்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி ஹராம் கலக்காம இருக்கணும். கேட்ட துவாவை அல்லாஹ் கொடுப்பான் என்ற பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த 3 தன்மைகள் இல்லாமல் ஒருத்தர் துவா கேட்கிறார் என்றால் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படாது. இந்த 3 நிபந்தனைகளோடு, இந்த 3 தன்மைகளோடு யாராவது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அந்த துவா மறுக்கப்படாது என்பது நிதர்சனமான உண்மை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்த பாடம். எத்தனை பேர் இந்த 3 தன்மைகளில் இருக்கின்றோம்? முதல் தன்மை, இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே நான் கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா, எனக்கு அல்லாஹ் கொடுக்காம எங்க போக போறான்? பெரும் பெரும் ஆலிம்சாக்கள் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஒண்ணுமே இல்லாம குடிசையில் வீட்டில் இருந்து ஒரே ஒரு அடியான் என்னைக்காவது ஒரு நாள் தொழுந்துட்டு அல்லாட்ட தேவைன்னு கையேந்துன்னு அல்லாஹ் கொடுத்துருவான். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். எந்த நிலையில வேண்டாமோ அல்லாஹ் கொடுப்பான். ஒரு முறை காபத்துல்லாவில் மக்கா நகரில் மழை இல்லை. மழை பெய்ஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. மழை பெஞ்சாதான் விவசாயம், மழை பெஞ்சாதான் உணவு. ரொம்ப நாள் மழை இல்லாத போது இஸ்லாத்துல ஒரு பழக்கம், சலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்லுவாங்க, மலை தொழுகை தொழுவாங்க. காபத்துல்லாவில் மலை தொழுகை நடத்துறாங்க. நடத்தப்படுகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, இந்த உலகத்துல ஆக சிறந்த இடம், வானத்துக்கு மேல கீழே பூமிக்கு மேல ஆக சிறந்த இடம் எதுன்னு சொன்ன காபத்துல்லா. அந்த இடத்துல மலைக்காக வேண்டி தொழுகிறார்கள். யாரு? குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக அறிந்த முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் சேர்ந்து தொழுகிறார்கள். தொடர்ந்து 2 நாள் தொழுது துவா செய்யறாங்க. தொடர்ந்து 2 நாள் தொழுது துவா செய்யறாங்க. யா அல்லாஹ் எனக்கு மலையை கொடுன்னு சொல்லி. தொழுகின்ற இடமும் சிறப்பு. இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நபர்கள் யாருன்னு சொன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கியவர்கள், ஆலிம்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் தொழுகிறார்கள். 2-3 நாள் தொழுதும் அல்லாஹ் மலையை கொடுக்கல. ஒரு தூரத்தில் இருந்து ஒரு கழுதையில காட்டரபி ஒருத்தர் வராரு. காட்டரபின்னு சொன்னா கிராமத்தவரை சொல்லலாம். அந்த காலத்துல காட்டரபி எப்படி இருப்பான்னா, உதடெல்லாம் ரொம்ப பெருசா, பார்ப்பதற்கு அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர். கரேல் கருப்பா, உதடெல்லாம் பெருசா, பார்க்கறதுக்கு விகாரமா இருப்பாரு. அந்த நபர் கழுதையில வராரு. தூரத்துல இருந்து காபத்துல்லாவில் தொழுற இந்த நிகழ்வை பார்க்கிறாரு. ஒரு நபரை கூப்பிட்டு, இது போல முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், பெரும் பெரும் ஆலிம்கள்லாம் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்களா, என்ன தேவை ஏற்பட்டுச்சு, என்ன நடந்துச்சு? இல்ல மக்காவில் மழையே இல்லை, அதனால எல்லாம் தொழுது துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2 நாள் கேட்டுமா அல்லாஹ் தரல. ஆமா, 2 நாளா துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க, தொழுதுட்டே இருக்கிறாங்க. முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் அல்லாஹ்ட்ட அழுது பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் கொடுக்கல. ஒரு கழுதையிலிருந்து இறங்கினாரு. போய் காபத்துல்லாவுடைய அந்த துணியை, காபத்துல்லாவை சுத்தி இருக்கும்ல, அந்த துணியை பிடிச்சி அவர் கேட்ட வார்த்தை, யா அல்லாஹ் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? யா அல்லாஹ் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? உன்னுடைய நிறைய பெயர் இருக்கிறது. அர் ரஹ்மான்ல தொடங்கி 99 தன்மைகளை நீ கொண்டவன். அதில் பெரும் தன்மை என்றால் நீ அஸ்-சத்தார், பாவத்தை மறைப்பவன், அல் கஃபார், பாவத்தை மன்னிப்பவன். இந்த 2 தன்மைக்கும் நீ உரித்தவனா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை பிடிச்சி அல்லாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு.
எல்லாம் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லை, நீ இந்த தன்மைக்கு உரித்தவனே கிடையாது, நீ எல்லாம் கஃபாரா, நீ எல்லாம் பாவத்தை மன்னிப்பவனா, நீ பாவத்தை மறைப்பவனா, நீ பாவத்தை மன்னிப்பவன், பாவத்தை மறைப்பவன், இந்த தன்மைக்கு உண்மையா உரித்தவனாக இருந்தால் மலையை கொடு. கேட்ட உடனே மழை வந்துருச்சு. இவர் சொல்லி திட்டி முடிச்ச உடனே மழை வந்துருச்சு. 2-3 நாள் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனிலே ஊறி வளர்ந்த பெரும் பெரும் ஆலிம் மாமியதைகள் எல்லாம் கேட்டு கொடுக்காத ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு காட்டரபி கிராமத்து வாசி வந்து அல்லாவை திட்டி கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்கிருந்து கொடுத்தான்? இவர் கேட்ட துவாவை அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு ஆலிம் பெருந்தகை அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாரு. காட்டரபி கேட்டுட்டு போயிட்டாரு. மழை வந்துருச்சு. மழை வந்து எல்லாம் பிரச்சனையும் போயிட்டு உணவு பஞ்சங்கள் எல்லாம் போயிடுச்சு. இந்த அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் அந்த நபர்? எப்படி நாங்கள் எல்லாம் கேட்டு கொடுக்காத மலையை அவர் கேட்டவுடன் அல்லாஹ் கொடுத்துட்டான். அவர் தேடி போறாரு. காட்டரபினா ஒரு அடிமை. அடிமைகளுக்கெல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு குடோன் இருக்கும். எந்த குடோன்ல யார் இருக்கான்னு தெரியாது. அவருடைய அடையாளங்கள்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரையா கேட்டு போறாரு. அந்த நபர் எங்க இருப்பார், அந்த நபர் எங்க இருப்பாருன்னு சொல்லி ஒரு வழியா அந்த நபரை போய் கண்டுபிடிச்சிட்டு அந்த நபர்கிட்ட போயிட்டு அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்களேன், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்களேன். வந்த அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருன்னு சொன்னா, காபத்துல்லாவில அவர் உட்கார்ந்து பாடு நடத்த ஆரம்பிச்சா அவரை சுத்தி 2-3 லட்சம் மாணவர்கள் பயில்கிறார்கள். 2-3 லட்சம் மாணவர்களுக்கு ஆசிரியரான அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிராமவாசி இடத்திலே போய் கேட்டார்கள், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவருக்கு தெரியும் அப்துல்லா பின் முபாரக் யாருன்னு. அப்துல்லா பின் முபாரக் அத்தஸ்தஹ்ஸிஉனி, என்ன அப்துல்லா பின் முபாரக், காபத்துல்லாவில இருந்து என்ன கிண்டல் பண்ணணும்னு வந்திருக்கியா? காபத்துல்லாவில இருந்து என்ன கிண்டல் பண்ணணும்னு வந்திருக்கியா? நீ பாட நடத்த அமர்ந்தால் உன்னை சுத்தி பல லட்சம் மாணவர்கள் வந்து அமருகிறார்கள், நீ என்னிடத்திலே வந்து கற்றுத்தா என்று கேட்கிறாயே, என்ன கிண்டல் பண்றியா? அப்துல்லா பின் முபாரக் சொன்ன வார்த்தை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க காபத்துல்லாவில் அந்த துணியை பிடிச்சி பேசின வார்த்தையை நான் கேட்டுட்டேன். இந்த ஒரு வார்த்தையை கேட்டவன அந்த காட்டரபி, அப்துல்லா பின் முபாரக் போய் ஒரு குவளையை தண்ணீர் கொண்டு வா, நான் ஒது செய்ய வேண்டும், ஒது செய்து நான் உனக்கு சொல்லி தருகிறேன். ஓடோடி போனார் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து ஒரு உஸ்தாத், ஒரு பெருந்தகை, 2-3 லட்சம் மாணவர்களுக்கு உஸ்தாதா இருக்கின்ற அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்ணீர் ஊற்ற ஒரு காட்டரபி, ஒரு கிராமத்து வாசி ஒது செய்து விட்டு போய் அங்க உட்கார், 2 ரக்காத்து நான் தொழுதுட்டு வரேன், 2 ரக்காத்து நானு தொழுதுட்டு வரேன். போய் 2 ரக்காத் தொழுதுட்டு அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு, யா அல்லாஹ் இதுவரை நான் என்ன கேட்டாலும் நீ கொடுத்துடுவ. அந்த காட்டரபி துவா செய்யறாரு, இதுவரை நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவ, பல்வேறு தருணங்களில் எனக்கு ஏற்பட்ட எல்லாம் தேவையும் நான் உன்னிடத்தில் கேட்டிருக்கிறேன், நான் என்ன கேட்டாலும் நீ கொடுத்துருவ. நான் காபத்துல்லாவை கேட்ட அந்த வார்த்தையை அப்துல்லா பின் முபாரக் கேட்டுட்டாரு. நான் உன்னிடத்தில் ரகசியமாக இதுவரை கேட்டு கொண்டிருந்தேன், நான் ரகசியமாக கேட்டேன், நீ கொடுத்தாய், என் ரகசியம் இன்று வெளிப்பட்டு விட்டது, இனி இந்த உலகத்தில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என்னை மௌத்தாக்கிக்கொள். இந்த உலகத்துல எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னை மௌத்தாக்கிக்கொள். கேட்ட அந்த நொடியில் அல்லாஹ் மௌத்து கொடுத்தான். கேட்ட அந்த நொடியில மௌத்து வந்த அப்துல்லா பின் முபாரக் கட்டீர் தழுவ அழுகிறார்கள். இரவு போய் தூங்கும் போது அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்த பேசிய வார்த்தை, அக்ரமக்கல்லாஹு கமா அக்ரம்த ஹபீபி யா அப்துல்லா பின் முபாரக், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் பிரியமான ஒரு நபரை நீ சங்கை செய்து விட்டாய், ஒரு குவளையில் கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றினாய் அல்லவா, அந்த ஒரே ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் உனக்கு சுவனத்தை கொடுத்து விட்டான்னு சொன்னாங்க அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எப்பேற்பட்ட நபர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். ரகசியமான துவாக்களை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், எப்ப கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், யார் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த 3 நிபந்தனை, நான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை, எனக்குள் ஹராம் கலந்து இருக்க கூடாது,
அல்லாஹ் கொடுக்கும் வரை நான் பொறுமையாக இருப்பேன். இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் என்ன தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பார். இந்த தேவைகள் பல்லாயிரம் கணக்காக நம்மிடத்திலே இருக்கின்றது. பல்வேறு விதமான தேவைகள் நம்மிடத்திலே வந்து கொண்டே இருக்கின்றது. பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரே தீர்வு, பெரும் ஆயுதம் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். என்ன துவாவை யார் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். பிறரிடத்தில் போய் நம் குறைகளை சொல்வதை விட்டு, பிறரிடத்திலே போய் நாம் கையேந்துவதை விட்டு, அல்லாஹ்விடத்தில் இருக்கும் நிலைமையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தித்தோம் என்றால், அல்லாஹ்விடத்திலே துவா செய்தோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் என்ன ஹராம் கலந்திருந்தாலும் இந்த மஜ்லிஸ் முடியும் போது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த மூன்று நிபந்தனைகளோடு உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன், என்னுடைய எல்லாம் தேவையும் நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் எந்த நிலையில் எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கையேந்துகின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. என்ன பிரச்சனைகள் என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு தீர்வு காணுகின்ற நல்ல முஃமின்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.